எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல செகண்ட் பார்ட் ஆஃப் வீடியோவை பார்க்க போறோம். அதாவது 2024 கொஸ்டினை நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். இந்த வீடியோல ஒரு 4 கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலன்னா நம்ம பிளேலிஸ்ட்ல இருந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதுல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து பார்க்க போறோம். ஸோ சைத்தன்யா ஹாஸ் borrowed rupees 6,000 at the rate of 7% SI. SI in the sense simple interest ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க கிவன் டேட்டா பார்த்தீங்கன்னா, இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது மொத்தமாக எவ்வளோ வாங்கினாங்க, இதுதான் கடன் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட். பாரோட் அமௌண்ட் வந்து 6,000 வாங்கியிருக்காங்க. என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வாங்கியிருக்காங்க அப்படின்னா 7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மகிட்ட கேட்டிருக்க கொஸ்டின் என்னது அப்படின்னா, வாட் அமௌண்ட் டஸ் ஷீ நீட் டு பே ஆஃப்டர் 3 years டு கிளியர் த டெப்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது அமௌண்ட்டை 3 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க 6,000 ரூபாய் அதாவது 7% வட்டியில 6,000 ரூபாய் அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. அது 3 வருஷத்துக்கு அப்புறம் மொத்தமா அசலும் வட்டியும் சேர்த்து எவ்வளவு அவங்க கொடுக்க போறாங்க, அதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அப்ப இதை ஈஸியா நம்ம சிம்பிள் பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கால்குலேட் பண்ணணும்னா, எவ்வளவு வட்டிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். வட்டி கால்குலேட் பண்றதுக்கு தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னதுன்னா PNR by 100. ஸோ அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ இதுல நம்ம கால்குலேட் பண்ணும்போது பிரின்சிபல் அமௌண்ட் வந்து நமக்கு 6,000 அண்ட் தென் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 years சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7 அப்படின்னு இருக்கு நமக்கு. ஸோ அண்ட் தென் டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்ப நமக்கு மீதியை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து டோட்டலா எவ்வளவு வரும் அப்படின்னா 1260 அப்படிங்கிறது வரும். விச் மீன்ஸ் 3 into 68 180 வரும். 180 into 7 போடும்போது 1260. இது வந்து மொத்த வட்டி. ஆக்சுவலா 6,000 அமௌண்ட்டுக்கான வட்டி தான், நம்ம இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஆனா நம்மகிட்ட கேட்டிருக்கிறது 3 வருஷத்துக்கு அப்புறம் மொத்தமா அசலும் வட்டியும் சேர்த்து எவ்வளவு பே பண்ண போறாங்க அப்படிங்கிறது. ஸோ அப்ப டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு, பிரின்சிபல் அமௌண்ட்டோட இந்த இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணிடணும். அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு, பிரின்சிபல் அமௌண்ட் 6,000 பிளஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 1,260. ஸோ அப்ப டோட்டலா எவ்வளவு அமௌண்ட் வருது 7,260. இதுதான் அவங்க பே பண்ண வேண்டிய டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது அர்த்தம். இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க, இதை தான் சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, இதுவுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓரியன்டட் தான். சோ இப்போ இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இஃப் ராகேஷ் borrows rupees 36,000 from சதீஷ்ட இருந்து ஒரு 36,000 ரூபாய் கடனா வாங்கியிருக்காங்க. என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல அப்படின்னா 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வாங்கியிருக்காங்க. இதுவுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அப்ப அட் த எண்ட் ஆஃப் 4 இயர்ஸோட முடிவுல அவங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணிருப்பாங்க, அதாவது ராகேஷ் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. போன சம்ல மாதிரி ரெண்டு அமௌண்ட்டையும் சேர்த்து மொத்த அசலும் வட்டியும் கேட்கல. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணுவாங்க. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலால SI = PNR by 100ல இதை சால்வ் பண்ணீங்கன்னா நமக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். சோ அப்ப இதை சால்வ் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, எனக்கு ஆன்சரை வந்து கீழே போடுங்கண்ணா. பிரின்சிபல் அமௌண்ட்டும் இருக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நம்பர் ஆஃப் இயர்ஸும் இருக்கு. சோ இதை சால்வ் பண்ணி எனக்கு இந்த ஆன்சரை வந்து நீங்க கமெண்ட்ல நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அடுத்து தேர்ட் கொஸ்டின் அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் வந்து ட்ரெயின் டிஸ்டன்ஸ், அதாவது டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், இந்த ரிலவெண்டா நம்ம பார்க்க போறோம். சோ அதனால ஃபர்ஸ்ட் ஒரு சில ஜெனரல் டேர்ம்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இதை போட்டிருக்கோம். சோ அப்ப இதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ட்ரெயினோட அதாவது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு, இதான் பேசிக் ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். சோ அப்ப நமக்கு வேணுங்கிறத, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்மகிட்ட ஸ்பீடும் டைமும் இருக்கு அப்படின்னா டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல என்கிட்ட டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் இருக்குன்னா ஃபார்முலாவை அப்படியே நீங்க மாத்திக்கலாம். அப்ப எனக்கு டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இப்ப ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம், இப்படின்னு இந்த ஒரு ஃபார்முலா. அப்ப நீங்க இந்த ஒன்ன மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதை கேட்கறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்க ஃபார்முலாவை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னதுன்னா, ஒரு சில நேரம் கொஸ்டின்ல கிலோமீட்டர் பெர் ஹவர்னு கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் நம்ம அதை மீட்டர் பெர் செகண்ட் மாற்ற வேண்டியிருக்கும். இல்ல மீட்டர் பெர் செகண்டும் கொடுத்துருப்பாங்க, அதை சம்டைம் கிலோமீட்டர் பெர் ஹவர்னு மாற்ற வேண்டியிருக்கும். சோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்கக்கூடியது இப்ப கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருந்து மீட்டர் பெர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 5/18 கொடுத்துருக்கிற வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிருங்க. அதுவே மீட்டர் பெர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா கொடுத்திருக்கிற வேல்யூவை 18/5ஆல
மல்டிப்ளை பண்ணிருங்க. ஸோ இதுதான் சிம்பிள். இந்த ஜென்ரல் டேர்ம்ஸ் மட்டும் சம்முக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சம்ல பாருங்க. ஸோ இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க் இதுலலாம் கொஷின்ஸை நல்லா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ எஸ்பெஷலி குவான்ஸ்ல நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணணும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நம்மளால மார்க்கை ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ அப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? a train moving at 108 km per hour crosses a platform in 30 seconds அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 30 செகண்ட்ஸ்ல அது ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுது. அந்த ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 108 km per hourல போய்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்து பாருங்க, then it crosses a man running at 12 km per hour in the same direction அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப அடுத்து பாத்தீங்கன்னா அதே ட்ரெயின் 9 செகண்ட்ஸ்ல என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு மேன் ஓடிக்கிட்டு இருக்கான். 12 கிலோமீட்டர் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை அதே சேம் டைரக்ஷன்ல என்ன ஆகுது அப்படின்னா கிராஸ் பண்ணுது. 9 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணுது. இப்ப நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் என்ன? லென்த் ஆஃப் த ட்ரெயின் எவ்வளவு, லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அதுவும் எதுல கேட்டிருக்காங்கன்னா மீட்டர்ல கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப மீட்டர்னு வந்துருச்சு. ஸோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஃப்ரேம் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஸ்பீடு 108 km per hourல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், மீட்டருக்கு மாத்தணும்னா 5/80 இதை மல்டிப்ளை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்ப 5/80 நம்மளால மல்டிப்ளை பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா இது வந்து நீங்க சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ அப்ப மீட்டர் பெர் செகண்டுக்கு இப்ப மாறிடுச்சு. ஸோ அப்ப ஸ்பீடு எவ்வளோன்னு கேட்டா 30 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு. ஸோ இதே ட்ரெயின் எவ்வளவு டயத்துல கிராஸ் பண்ணுது அப்படின்னா 30 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணுது. 30 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணுது. ஸோ அப்ப இதை நமக்கு கன்வீனியன்டா இப்ப ஸ்பீடும் டைம் இருக்கு. அப்ப இதை வச்சு நம்மளால என்ன சொல்லிட முடியும் அப்படின்னா இந்த ட்ரெயினோடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு கவர் ஆகுதுன்னு சொல்லிட முடியும். ஸோ அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு கவர் ஆகுது? ஸ்பீட் இன்ட்டு டைம். அப்ப ஸ்பீட் இன்ட்டு டைம் எவ்வளவு? 30 இன்ட்டு 30. அப்ப எவ்வளவு கிடைக்கும்னா 900 மீட்டர். இதுதான் கவர் ஆகுது. ஸோ அப்ப இந்த வேகத்துல ஒரு ட்ரெயின் இவ்வளவு நேரத்துல போச்சு அப்படின்னா 900 மீட்டர் டிஸ்டன்ஸ் அதால கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து பாருங்க, இதே இது மேன் வந்து இப்ப ரெண்டாவது பார்ட் பாருங்க. மேனோட ஸ்பீடு எவ்வளவு? மேனோட ஸ்பீடு வந்து எம்எஸ்னு வச்சுக்கோ. மேனோட ஸ்பீடு வந்து 12 km per hour. ஸோ அப்ப இதை வந்து நீங்க 12 இன்ட்டு 5/18 மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்துறோம். அப்ப மீட்டர்ஸ் பெர் செகண்டுக்கு நம்ம மாத்தும் போது 1 மினிட் மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 10/5 அப்படிங்கிறது, சாரி 10/3 கிடைக்கும் நமக்கு. 10/3. ஓகே. ஸோ அப்ப 10/3 மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிறதுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து ட்ரெயின் அந்த மேனை கிராஸ் பண்ணும் போது டைம் எவ்வளவு? 9 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப இதுல இருந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படிங்கிறது என்னதுன்னா, இப்ப 2 ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் ஒரு ஆப்ஜெக்ட், மேனு ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அப்ப 2 ஆப்ஜெக்ட்டுமே மூவிங்ல இருக்கு. ட்ரெயினும் மூவிங்ல இருக்கு, மேனும் மூவிங்ல தான் இருக்காங்க, ரன்னிங்ல இருக்காங்க. ஸோ அப்ப 2 ஆப்ஜெக்ட் இப்ப மூவிங்ல இருக்கும் போது ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டோட எவ்வளவு வேகமா போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்பீடை கம்பேரிஷன் பண்றதுக்கு பேரு தான் ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப ரிலேட்டிவ் ஸ்பீடை கால்குலேட் பண்ணும் போது ரெண்டு ஸ்பீடோடைய டிஃபரன்சஸ் கம்பேரிஷனை பார்ப்பாங்க. ஸோ அப்ப சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீடை கால்குலேட் பண்ணும் போது 2 ஸ்பீடையும் டிஃபரன்ஸ் பார்க்கணும், மைனஸ் பண்ணிடணும். அதுவே ஆப்போசிட் டைரக்ஷனா இருந்துச்சு அப்படின்னா 2 ஸ்பீடையும் பிளஸ் பண்ணணும். இவ்வளவுதான். ஸோ அப்ப ரிலேட்டிவ் ஸ்பீடு அப்படிங்கிறது ஆர்எஸ் கொடுத்துக்கோங்க. ரிலேட்டிவ் ஸ்பீடு எவ்வளவு வரும் அப்படின்னா ட்ரெயினோட ஸ்பீட் தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 30 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் அதுல இருந்து 10/3 மீட்டர் பெர் செகண்ட் மேனோட ஸ்பீடு. ஸோ அப்ப இதை நமக்கு சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 80 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சாரி 80/3 கிடைக்கும். சாரி 80/3 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்ப இதுதான் வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடை கால்குலேட் பண்றதுக்கான ப்ராசஸ். அடுத்து வந்து என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம இங்க நம்ம கிட்ட இப்ப கொடுத்துருக்கிறதே லென்த் ஆஃப் தி ட்ரெயினும் பிளாட்ஃபார்ம் லென்த் ஆஃப் தி பிளாட்ஃபார்மும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப இதுல இருந்து நான் லென்த் ஆஃப் த ட்ரெயினை என்னால கண்டுபிடிக்க முடியும். ஸோ பர்டிகுலரா என்ன கண்டுபிடிக்க முடியும்னா லென்த் ஆஃப் த ட்ரெயினை இப்ப இந்த கொடுத்துருக்கிற டீடைல வச்சு லென்த் ட்ரெயினோட லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு எவ்வளவு? 80/3 இன்ட்டு டைம் கிராஸ்டு பை மேன் எவ்வளவு? அந்த மேனை வந்து எவ்வளவு நேரத்துல கிராஸ் பண்ணுதுன்னா 9 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணுது. ஸோ அப்ப இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 240 மீட்டர் அப்படின்னு கிடைச்சிரும்.
சரியா? ஸோ அப்போ இப்போ என்கிட்ட என்ன இருக்கு, டோட்டல் டிஸ்டன்ஸ் இருக்கு. டோட்டல் டிஸ்டன்ஸை டிடின்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி லென்த் ஆஃப் த ட்ரெயின் இருக்கு. லென்த் ஆஃப் த ட்ரெயின் இருக்கு. அப்ப அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ்ங்கிறது லென்த் ஆஃப் தி ட்ரெயின் மட்டும் கிடையாது, பிளாட்ஃபார்மோட லென்த்தையும் சேர்த்தோம்னா தான் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் 900 மீட்டர் கிடைக்கும். ஸோ அப்போ இதுல சால்வ் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் என்கிட்ட 900 இருக்கு, லென்த் ஆஃப் த ட்ரெயின் 240 கிடைச்சிருக்கு, லென்த் ஆஃப் தி பிளாட்ஃபார்ம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த 240 எந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 900 minus 240 which is equal to length of the platform. ஸோ அப்போ 900 minus 240 எவ்வளோ கிடைக்கும், 660 மீட்டர்ஸ். இதுதான் லென்த் ஆஃப் தி பிளாட்ஃபார்ம். ஸோ அப்போ லென்த் ஆஃப் தி ட்ரெயினோட ஆன்சர் என்னது அப்படின்னா 240 மீட்டர், லென்த் ஆஃப் தி பிளாட்ஃபார்மோட ஆன்சர் வந்து 660 மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க ஃபோர்த் சம். ஃபோர்த் சம்மும் ட்ரெயின் ரிலவெண்டான சம் தான், டைம் அண்ட் டிஸ்டன்ஸுக்கு ஓரியன்டட் தான். ஸோ இதுல பாருங்க 2 ட்ரெயின்ஸ். இப்ப இதுல வந்து நல்லா பாருங்க 2 ட்ரெயின் இருக்கு, மூவிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர். ரெண்டுமே ஒரே நேரத்துல தான் மூவ் ஆகுது வித் ஸ்பீட்ஸ் 50 km per hour, 55 km per hour from different stations R and S. அப்ப இங்க பாருங்க ஒரு 2 ஸ்டேஷன் இருக்கு, ஆர்னு ஒரு ஸ்டேஷனும் எஸ்ன்ற ஒரு ஸ்டேஷனும். இங்க 2 ட்ரெயின் சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப நம்ம 2 ட்ரெயினுங்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஏன்ற ட்ரெயின், ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து ஆறுங்கிற ஸ்டேஷன்ல இருந்து ஏ ட்ரெயினும் எஸ்ங்கிற ஸ்டேஷன்ல இருந்து பிங்கிற ட்ரெயின், செகண்ட் ட்ரெயின் கிளம்புது. ஸோ அப்ப ஏ எவ்வளவு வேகத்துல போகுது, 50 km per hourல வருது. பி வந்து என்ன இதுல வருதுன்னா 50 km per hourல வருது. ஸோ அப்ப அடுத்து பாருங்க ஒயில் தே மீட்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்ப என்னன்னா ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடியாருது. ஸோ அப்ப 2 ஆப்ஜெக்ட், இங்க 2 ட்ரெயின் இருக்கு, ரெண்டுமே ஆப்போசிட்ல வரதுனால இதுல இருந்து ரிலேட்டிவ் ஸ்பீடை கண்டுபிடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட். அப்ப ரிலேட்டிவ் ஸ்பீட் எவ்வளவு இருக்கும், 2 ட்ரெயின் ஏவோடைய ஸ்பீடையும் பி பிளஸ் பியோடைய ஸ்பீடையும், ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்னால பிளஸ் பண்றோம். ஸோ அப்ப ரெண்டையும் பிளஸ் பண்ணுங்க, 50 பிளஸ் 55 which is equal to 105 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ 105 km per hour இதான் ரிலேட்டிவ் ஸ்பீடு. ஸோ அப்போ ஸ்பீடு கிடைச்சிருச்சு, எனக்கு டைம் வேணும். ஸோ அப்போ டிஸ்டன்சிங் இல்லை, ஸோ அப்போ டைம் கால்குலேட் பண்ணணும். அப்போ 2 ட்ரெயினுக்கான டைம், இப்போ ஏங்கிற ட்ரெயினுடைய டைம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஐ மீன் ஏங்கிற ட்ரெயினுடைய டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது, ஸ்பீட் இன்டு டைம். ஸ்பீடு வந்து 105 இல்லை, ஏங்கிற ட்ரெயினுடைய ஸ்பீடு வந்து 50, டைம் வந்து டி. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், ஸோ கிலோமீட்டர். அடுத்து டிஸ்டன்ஸ் ஆஃப் பி ட்ரெயின் என்னது, 55 கிலோமீட்டர், 55 ஸ்பீட் இன்டு டைம், அப்ப 55 டி கிலோமீட்டர். சரியா? ஸோ அப்ப டிஸ்டன்சஸ் நமக்கு இவ்வளவு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் இப்ப பாருங்க, while they meet the second train from station S has covered அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ அப்ப செகண்ட் ட்ரெயின்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எஸ், ஸ்டேஷன் எஸ்ல இருந்து செகண்ட் ட்ரெயின் எவ்வளவு கவர் பண்ணுது அப்படின்னா, அவங்க எவ்வளவு கவர் பண்ண கொடுத்துட்டாங்க, 20 கிலோமீட்டர் மோர் டிஸ்டன்ஸ் தேன் தி ஃபர்ஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப 20 கிலோமீட்டர் அதிகமா கவர் பண்ணுது, மோர்னா பிளஸ். ஸோ தேன் தி ஃபர்ஸ்ட் ட்ரெயினை விட. அப்ப ஃபர்ஸ்ட் ட்ரெயினுடைய டிஸ்டன்ஸ் எங்க இருந்து வரும், ஃபர்ஸ்ட் ட்ரெயின் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆர், ஸ்டேஷன் ஆர்ல இருந்து வரும். சரியா? ஸோ அப்ப இதுதான் இங்க இருக்கக்கூடியது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணிடலாம், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எஸ் என்னது, ஆக்சுவலா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஸ்டேஷன் எஸ், அதாவது இது வந்து ஏ ட்ரெயின், சாரி பி ட்ரெயின், இதுதான் ஏங்கிற ட்ரெயின். ஸோ அப்ப இதுல இருந்து ஆக்சுவலா நீங்க என்ன கால்குலேட் பண்ணிடலாம், 55 டி விச் இஸ் ஈக்குவல் டு 20 கிலோமீட்டர் பிளஸ் 50 டி. இதுதான் நம்ம கிட்ட கொடுத்துருக்க டேட்டா வச்சு சால்வ் பண்றது. இப்போ இந்த 50 எங்கிட்ட கொண்டு வந்துட்டீங்கன்னா 55 minus 50 which is equal to 20 கிலோமீட்டர்னு கிடைக்கும். ஸோ 55 minus 50ங்கிறது 5 equal to 20. ஸோ 5t, இந்த t விட்டுட்டோம், 5t. அப்போ t equal to 20 by 5 which is equal to 4 seconds. ஸோ அப்போ டைம் வந்து 4 seconds. அப்போ ஸ்பீடு எனக்கு ரிலேட்டிவ் ஸ்பீடும் கிடைச்சிருச்சு, டைமும் கிடைச்சிருச்சு. நான் டைரக்டா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஸ்டேஷன், 2 ஸ்டேஷனுக்கு இடையில டிஸ்டன்ஸ் தான். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம்ல போட்டிங்க அப்படின்னா ஸ்பீடு வந்து 105, டைம் வந்து 4, ரெண்டையும் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 420
கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ ரெண்டு ஸ்டேஷனுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 420 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ இது திரும்ப ரிப்பீட்டடா நீங்க பாருங்க, ரிப்பீட்டடா செய்ய தான் இது வரும். ஏன்னா இந்த மாதிரியான சம்ஸ் வந்து அதிகமா எம்சிஏல நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதாவது டான்செட்ல வந்து குவான்ஸ்ல வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி செகண்ட் செம்ம சால்வ் பண்ணி அதோட ஆன்சரையும் நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் கிளியர் பண்றேன். நீங்க கமெண்ட்ஸ்ல மட்டும் போடுங்க, நம்ம கண்டிப்பா அதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ.